25 start ஆனப்போ you have some goals and 6 months முடிஞ்சிச்சு. Did you ever done that? ஸோ லாஸ்ட் 6 மந்த்ஸாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? புதுசாக ஏதாவது நியூ ஸ்கில் கற்றுக்கிட்டீங்களா? இல்லை உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிங்களா? இல்லாட்டி உங்கள் ஃபிசிக் இம்ப்ரூவ் பண்ணிங்களா? இல்லாட்டி 1 lakh per month இந்த மாதிரி எந்த டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணுவோம்? Just chilling in your life and stucking in the loop, and it's time to get out from there. In the video I make you realize what mistake you have done. I don't want to waste one more year in your life. உங்கள் லைஃப்பை கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வேணும் தெரியுமா? 72 hours, 3 days and 21 டேஸில் உங்களுக்கு நியூ ஹேபிட் கிடச்சிடும். அண்ட் 6 மந்த்ஸில் ஒரு புது லைஃப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அதை ஸ்டார்ட் பண்ணும்போது 5 years அஹெடாக இருப்பீங்க. அண்ட் இந்த இயர் எண்டில் உங்கள் கோல்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ராக் பண்ணி நான் சொல்லித்தரேன் அந்த 4 டிப்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் லைஃப் எப்படி 5 years அஹெடில் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. லெட்ஸ் பிரேக் டவுன் ஹவு நாட் டு வேஸ்ட் another 6 months in your life. Level 1, the normal loop. Most of the people in the normal loop are stuck because they don't have their dream, goal or target. So if you are in the particular loop, I don't want you to be there. 85% of people in the normal loop are stuck. So அவங்க கிட்ட ஒரு நார்மலான டார்கெட் இருக்காது, இல்லாட்டி ஒரு கோல் இருக்காது, அவங்க லைஃப்பில் அவங்க என்ன பண்ண போகிறாங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர் ஸ்கெட்ச் இருக்காது. And they end up as a mediocre in their life. If you're stuck in the particular loop, here's the key to fix that. A simple book. Simple book can save your entire life. And set a goal and target. What things get measured gets improved. And write down your goal that should be measurable, trackable and achievable. And in the penalty, you regret it later. Trust me, one of the worst feeling in this world is regret. Level 2, the fantasy loop. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் பேர் தாஸ். டெஃபினட்டாக அது நான் இல்லை, இட்ஸ் அ மேட் அப் நேம். அண்ட் தெர் இஸ் அ பர்சன் லைக் தட். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் ஹிஸ் நேம். இட்ஸ் ஃபார் யூ மேன். And he used to call me every month and say எனக்கு வந்து ஒரு ஃபேன்சி ஹவுஸ் வாங்கணும், என் பேரண்ட்ஸ்க்கு எனக்கு ஒரு ஸ்போர்ட்டி கார் வாங்கணும், இல்லாட்டி நிறைய கேஷ் வச்சுருக்கோம் அண்ட் ஒரு பெஸ்ட்டான லைஃப் வந்து வாங்கணும். ஓகேடா, எவ்ரி திங் இஸ் சூப்பர் அண்ட் ஃபேண்டாஸ்டிக். இதை நீ எப்படி பண்ண போகிறேன்னு அவங்ககிட்ட எல்லாமே கேட்பேன். பட் ஸோ நான் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு இந்த கோர்ஸ் படித்து முடிச்சோடனே ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணேன், சைட் ஹசல் ஸ்டார்ட் பண்ணுறேன், அண்ட் ஐ ஹேவ் திஸ் பிஸ்னஸ் தட் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கும். அண்ட் அதை நான் இன்வெஸ்ட்டும் பண்ணியிருக்கேன். அது வந்து ரிட்டர்ன்ஸ் வருது. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸை வச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ட்ரீம் ஹவுஸ் இல்லாட்டி ஒரு கார் வாங்கி கொடுத்து வச்சிடும். பட் ஆஃப்டர் ஃபியூ வீக்ஸ் he just ghosted, no replies, no follow up and no progress on his life. So every month he used to talk, but in real life no progress, zero result. And இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களை சில பேரும் வந்து இதே கைண்ட் ஆஃப் ஃபேண்டசி லூப்பில் ஸ்டக் ஆகிருப்பீங்க. And here is the chance to overcome those loops. Take down your note and write down 5 simple questions to overcome your fantasy loop. What's my goal? What to do to reach there? And how long it will take? What's my 3 months plan? What do I do today to my progress? There is a super crazy study in this particular thing. So இந்த 5 questions நீங்கள் எழுதி அதுக்கு டெய்லி நீங்கள் ஆன்சர் பண்ணி டெய்லி உங்கள் ப்ராக்ரஸை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா 42% ஆஃப் சான்சஸ் இருக்குது உங்கள் ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறது. ஸோ நினச்சி பாருங்கள், இட் இஸ் வே மோர் சிம்பிள். ஜஸ்ட் ஆன்சரிங் தீஸ் 5 questions you can achieve your biggest dream in your life. How crazy it is. Level 3, the distraction loop. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கிட்ட ஒரு சூப்பரான ஒரு கோல் இருக்கும் அண்ட் அவங்கக்கிட்ட ஒரு ரா பிளான் ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அண்ட் சம் பீப்புள் அதை எக்ஸிக்யூட் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் சம்ஹவ் நீங்கள் ஒரு பாயிண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த பிளானையும் லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டிஸ்ட்ராக்ஷன் லூப். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ஹவு டு கில் யுவர் டிஸ்ட்ராக்ஷன். அண்ட் ஒரு க்ரேஸியான திங் என்னன்னா, கிங்ஸ்லிங் யூனிவர்சிட்டி வந்து லாஸ்ட் இயர் 2000 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு பண்ண ஒரு ரிசர்ச்சில் அண்ட் 52% ஆஃப் பீப்புளுக்கு ADHD சிம்டம்ஸ் இருக்குது. அண்ட் அந்த பீப்புளால் ஒரு ப்ராப்பரான ஒரு டீப் ஒர்க்கில் ஃபோக்கஸே பண்ண முடியாது. ஸோ அவங்க கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராக்டடான ஒரு வேர்ல்டில் அண்ட் டிஸ்ட்ராக்டடான ஒரு ஸ்டேட்டில் தான் இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ளே தே டன் மல்டிபிள் டாஸ்க் அரௌண்ட் இட். இதே மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் உங்கள் ஒர்க்கில் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஜஸ்ட் லீவ் இட் இந்த கமெண்ட், லெட் மீ நோ. அண்ட் இந்த டிஸ்ட்ராக்ஷன் லூப்லேருந்து நீங்கள் எஸ்கேப் ஆகணும். ஐ ஜஸ்ட் டெல் யூ 4 simple steps. 1, set a timer for the particular task. உங்கள் டாஸ்க் என்னங்கிற ப்ரையாரிட்டைஸ் பண்ணி, ஸோ என்னென்ன டாஸ்க் வந்து எவ்வளோ டைம் கொடுக்க போகிறீங்கிறது வந்து அலாட் பண்ணி வச்சிங்கன்னா, ஸோ அந்த டைம்குள்ளே முடிக்கிற ஒரு டெட்லைன் வந்து உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டாஸ்க்கை நோக்கி உங்கள் பிரெயின் வந்து ப்ராசஸ் பண்ணணும். அப்போ மற்ற அரௌண்டில் இருக்கிற ஸ்டெப்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. அண்ட் மெடிடேஷன். ஸோ நான் மோஸ்ட்லி மெடிடேட் பண்ண மாட்டேன், பட் மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு கில் டிஸ்ட்ராக்ஷன். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் டு கில் டிஸ்ட்ராக்ஷன். ஆர் எல்ஸ் டூ சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. டே டு டே வந்து சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து ஒரு ஸ்லோ ப்ரோக்ரஸான ஒர்க் பண்ணாமல் do some physical activity to active and boost your brain. And last and foremost thing என்ன தெரியுமா, காலையில் எந்திரிச்ச உடனே மொபைல் பார்க்குறது and reels scroll பண்ணுறது. Just it sucks your brain. Don't do that again. So these are the 4 steps to kill your distraction. Level 4, the dip.
ஸோ இதே நான் டிப் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டார்க்கஸ்ட் லெவல். பிகாஸ் இந்த லெவலில் நீங்கள் இருந்தீங்கன்னா தெர் இஸ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று குவிட் பண்ணுறது, இன்னொன்று ஸ்டில் ஹோல்டிங். இந்த டிப் ப்ராசஸ் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களோட கோல் ப்ராசஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உங்கள் கோல், தென் ஒர்க், தென் ப்ராக்ரஸ். ஸோ இந்த இடத்துல இந்த ஒர்க் அண்ட் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற ஒரு செயின் உங்களுக்கு பிரேக் ஆகும்போது அங்கே வந்து 0 ரிசல்ட் இருக்கும் அண்ட் ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டே பை டே வந்து உங்கள் மோட்டிவேஷன் வந்து ஃபேட் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கோலுக்கான அந்த ஏர்ஜ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லா. டே பை டே வந்து நீங்கள் ஒரு கோலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது க்ரோத் வந்து ஸ்லோ ப்ராக்ரஸாக இருக்கும் அண்ட் சடன் பாயிண்ட் வந்து அது ஸ்டாப் ஆகிடும். ஸோ தட் இஸ் கால் த டிப். அண்ட் இந்த டிப் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டை தாண்டிட்டிங்கன்னா நீங்கள் நினைக்கிறதுக்கு மேலே ஒரு எக்ஸ்பொனென்ஷியல் க்ரோத் வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும். பட் இந்த டிப் அப்படிங்கிற ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் நோ ப்ரோக்ரஸ், தெர் இஸ் நோ கோல், தெர் இஸ் நோ ரிசல்ட். அண்ட் அகெயின் 0 you should start from 0 goals. And there is a popular quote, if you are going through hell, keep going. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எண்டில் நீங்கள் வந்து உங்கள் கோலை ஃபிக்ஸ் பண்ணி அண்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்ஸ் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் leave it in the comment. Let me know what is the thing. That's it. Bye.